ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மோம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் பார்க்கலாம். பூண்டு பேஸ்ட்டு, மட்டன், அப்புறம் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா ஒரு 5-6 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். கீரி நெய்யும் எண்ணெயும் ஒரு அரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். 2 அழகு எல்லாம் தண்ணி தாளிச்சிட்டு பட்டை கிராம்பு இலை எல்லாம் தாளிச்சிட்டு அரிசியும் ஊற வச்சு வச்சுருக்காங்க. தாளிச்சிடுவோம். இந்த ஊற வச்ச அரிசியை பார்த்தீங்கன்னா காஷ்மீர் அரிசி மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரம் வந்துடும் நமக்கு. அதனால் ஊற வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. பேன் வச்சுருக்கோம். பேனில் வந்து நம்ம ஆயிலும் அந்த நெய்யும் கலந்து ஊற்றிப்போம். இதில் 1 டம்ளர் கூட ஊற்றலாம், உடம்புக்கு கெடுதின்றதால நான் ஒரு அரை டம்ளர் கொஞ்சம் கூட ஊற்றிருக்கேன். லாஸ்ட்டில் 2 ஸ்பூன் நெய் விட்டு இறக்கிக்கலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும். ஆயிலும் நெய்யும் காஞ்சோடனே நம்ம அந்த பட்டை கிராம்பு இலை முதல்ல போட்டுப்போம். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுப்போம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். அதுலேயே நம்ம வெங்காயம் போட்டுட்டா வதங்கிடும். பச்சை மிளகா, வெங்காயம் அதிலே போட்டுருவோம். நல்லா வதங்கணும். வதங்கினோடனே இதில் நம்ம கரம் மசாலா நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதங்கணும். இதுலேயே நம்ம தக்காளி மசாலா எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடுவோம். தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் போட்டுடலாம். தக்காளியும் பச்சை மிளகா போட்டுட்டோம். நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா நல்லா வதங்கிடும்னு சொல்லுவாங்கல்ல. அதனால் நம்ம கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக அது வதங்கிறதுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நான் கரம் மசாலா, சில்லி பவுடர், சோம்பு பவுடர் எல்லாமே, மஞ்சள்தூள் கொஞ்சம் எல்லாமே போட்டேன். ஓரளவு வதங்கி நல்லா பச்சை மசாலா ஸ்மெல் போக ஓரளவு வதக்கியாச்சு. நல்லா இப்போ நம்ம இதில் மட்டன் எடுத்து போட்டு வதக்கிடலாம். மட்டனும் இந்த நல்லி எலும்பு இதெல்லாம் போட்டால் பிரியாணியில் நல்லாயிருக்கும். அதனால் நல்லி எலும்புலாம் போட்டிருக்கோம். நல்லா வதக்கிடலாம். எப்படியும் இதுவும் வதங்கட்டும். வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம இதில் 1 டம்ளர் தயிர் ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் அந்த மட்டன் நல்லா சாஃப்டாகிடும். தயிர் ஊற்றியாச்சு 1 டம்ளர். ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு இது மேலே கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி லாஸ்ட்டில் கொஞ்சம் மேலே தூவிப்போம். இப்போ கொஞ்சம் தூவிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். பார்க்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் கொழுப்பு நான் அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுறேன். நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணிக்கு. அதனால் அந்த 2 பீஸ் கொழுப்பையும் நம்ம அதிலே போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. நல்லா தலை கொதிச்சுட்ருப்பாருங்க. இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கும்போது இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இது வேக வச்சுருவோம். மட்டன் வந்து வெந்துட்டோம். ஒரு ஆஃப் பாயிலாக குக் ஆகிற வரைக்கும் ஸ்லோ ஃபயரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரைஸ் போட்டு தம்மில் வச்சிடலாம். இதில் தண்ணி வந்து பச்சை தண்ணி ஊற்றினீங்கன்னா மட்டன் மறுத்து போயிடுவாங்க. அதனால் நம்ம வெந்நீர் நான் அந்த சைடில் சுட வச்சுருக்கேன். 4 டம்ளர் அளந்து ஊற்றி 2 அழாக்குக்கு 4 டம்ளர். நான் அதில் 1 டம்ளர் தண்ணி இருக்குது எக்ஸ்ட்ரா. இதுலேயும் 1 டம்ளர் வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா. ஏன்னா இது எவாபரேட் ஆகிடும். கரெக்டாக 4 டம்ளருக்கு வந்துடும். இது வெதன்னு இப்போ தண்ணி நல்லா சுட்டு குடிச்சு சூடாக ஒரு 2 டம்ளர் ஊற்றிக்கலாம். இது வெந்தோடனே நம்ம வந்து ரைஸ் போட்டுடலாம். கொஞ்சம் மட்டன் கொஞ்சம் வேக லேட்டாகும் இல்லை, அதனால் கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஸ்லோ ஃபயரில். பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் வெயிட் போட்டு வச்சுட்டோம். இது ஸ்லோ ஃபயரில் நல்லா ஹீட் ஆகிட்டு
ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 10 மினிட்ஸ் கூட விடலாம். மட்டன் இல்லையா, சிக்கனில் மட்டன், அதனால் கொஞ்சம் வேகட்டும். ஒரு 7 மினிட்ஸ் ஆகுது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரைஸ் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சிடலாம். கடைசியாக கொத்தமல்லி இது புதினா தூவி நெய் ஒரு ஸ்பூன் விட்டு இறக்கிட்டா சூப்பரான எம்மியான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு வெந்நீர் சுட வச்சு வச்சுருந்த பாருங்க. 2 டம்ளர் மொண்டு மட்டனை ஊற்றிட்டேன். அதுலேயே அந்த சூடான தண்ணியிலேயே ரைஸை வாஷ் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இது ஊறிட்டே இருக்கட்டும், அப்போ சாஃப்ட் ஆகிடும். ஊறிட்டுக்கிட்டும். இதுவும் ஒரு 7 மினிட்ஸ் ஆகட்டும், வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்ட்ரீம் போனோடனே எடுத்துட வேண்டியது தான். நம்ம ஸ்ட்ரீம் போயிடுச்சு, எடுத்துடுறேங்க. 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மட்டன் நல்லா வெந்திருக்கும் ஓரளவு. பாருங்க, மட்டன் நல்லா வெந்திருக்கும், ஓரளவு வெந்திருக்கும். இப்போ நம்ம ரைஸ் போட்டுற வேண்டியதுதான். ஸ்லோ ஃபயரில் வச்சா சீக்கிரம் குயிக்காக வெந்துடும், அதனால தான் ஸ்லோ ஃபயரில் வைக்கிறது. தண்ணியும் சுண்டிடுச்சு பாருங்கள். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்குது. இப்போ நான் தண்ணியில் ஊற வச்சு பாசுமதி ரைஸ் போட்டிருக்கேன். அதையும் இதுலேயே நம்ம ஆட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஒரு ஆஃப் குக் ஆச்சுன்னு வச்சுங்க. தண்ணியெல்லாம் சுண்டி ஒரு ஆஃப் குக் ஆகும்போது நம்ம வந்து ஒரு தம்மில் வச்சிடலாம். ஒரு பழைய தோசைக்கல் என்னாவது இருந்ததுன்னா இரும்பில் வச்சு மேலே வச்சிட்டோம்னா, ஒரு ஸ்லோ ஃபயரில் வச்சிட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸில் மறுபடியும் தம்மில் சூப்பராக வந்துடும். உப்பு கொஞ்சம் பத்தலை. நம்ம மட்டனுக்கு மட்டும்தான் போட்டோம், ரைஸ் போட்டதுக்கப்புறம் போடலை. அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் நான். ரைஸுக்கும் மட்டனுக்கும் சேர்த்துப்ப இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். நல்லா வந்து கொதி வரட்டும். ஆஃப் குக் ஆகி ஒரு 1/2 இன்ச்சு தண்ணி இருக்கணும், எல்லாம் சுண்டிடணும். சுண்டிட்டு 1/2 இன்ச்சு தண்ணி இருக்கும்போது நம்ம தம்மில் போட்டோம்னா நம்ம பிரியாணி சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுங்க. உப்பு கரெக்டாக இருக்குது. கொஞ்சோண்டு வேணா போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா கொதி வரட்டும். பார்க்கவே எவ்வளோ எம்மியாக கலர்ஃபுல்லாக இருப்பாங்க பாருங்க பிரியாணி. மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் அடிக்கடி பண்ணுவோம். இன்னைக்கு பசங்க எல்லாருமே மட்டன் பிரியாணி கேட்டதால இன்னைக்கு மட்டன் பிரியாணி 2 அழகு தான் பண்ணியிருக்கேன். நல்லா எம்மியாக சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு ஒரு 1/2 இன்ச்சு வரும்போது நம்ம இந்த சைட் பார்த்தீங்கன்னா நான் வந்து முட்டை பாயில் பண்ணுறதுக்கு போட்டிருக்கேன். 4 முட்டை குக்கரில் வெந்துட்டு இருக்கு. நம்ம அடுப்பில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி குக்கரில் வச்சு ஒரு சவுண்டு வச்சு இறக்கிட்டோம்னா நமக்கு கேஸும் சேவ் ஆகிடும், முட்டையும் சீக்கிரம் வந்து போயிடும், குயிக்காகிடுங்க. அதனால தான் இந்த மெத்தடில் செய்கிறோம். முட்டை பாயில் உரிக்கும் போது பார்க்கலாம். இது கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கொதிச்சு ஒரு 1/2 இன்ச்சு இருக்கும்போது வந்து பார்க்கலாம். கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பழைய தோசைகள் போட்டிருக்கேன். அது மேலே குக்கர் தூக்கி வச்சுட்டேன். ஒரு 1/2 இன்ச்சு தான் தண்ணி இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது பாருங்கள், கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இப்போ தம்மில் போட்டுருவோம். 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா ஹீட் ஆனோடனே ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு போயிடலாம். வந்து பார்த்தா உதிரியான சூப்பரான எம்மியான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ நான் வெயிட் போட்டேங்க. ஃபுல்லில் தான் வச்சுருக்கேன். ஒரு பழைய தோசைக்கல், இரும்பு தோசைக்கல் வச்சு அது மேலே வச்சுருக்கேன். இது நல்லா கல் ஹீட் ஆகிற வரைக்கும் ஃபுல்லில் இருக்கட்டும். ஹீட் ஆனோடனே நான் ஸ்லோ ஃபயரில் வச்சு 5 மினிட்ஸ் வந்து பார்ப்போம். உதிரியான எம்மியான பிரியாணி ரெடி ஆகிடுங்க. இது வெந்த உடனே பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. சூப்பராக எம்மியாக நம்முடைய பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மேலே விட்டுப்போம், நம்ம நெய் விட்டுப்போம். எம்மியாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் விட்டுக்கிறேன் நான். முதல்ல நான் நிறைய ஊற்றிட்டதால ஒரு ஸ்பூன் மேலே ஊற்றியாச்சு. இதில் கொத்தமல்லி, புதினா எல்லாம் தூவிட்டு, புதினாவும் தூவி விட்டுக்கலாம்.
பார்க்கவே எவ்வளோ எம்மியாக சூப்பராக இருப்பாருங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், நம்ம எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச மட்டன் பிரியாணி ரொம்ப எம்மியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், பீஸாக நல்லா வெந்திருக்கு. மட்டன் நஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி, சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க. எம்மியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஹாட் பேக்கில். எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருப்பாருங்க. கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. நம்ம வச்சுருந்த தண்ணி கரெக்டாக இருக்குது.